நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் தீவிரம் அடைந்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பிரதமர் மோடிக்கு அவர் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக சிஜேபி இயக்கத்தினர் 35 நாட்களாக டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுடன் மத்திய அரசு அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போராட்டக்காரர்களுக்கு பிரதமர் மோடி உறுதியளித்தார். பிரதமர் மோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா கடிதத்தை அவர் பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைத்துள்ளார். இது தொடர்பாக தர்மேந்திர பிரதான் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் கடந்த 10 நாட்களாக நடந்த நிகழ்வுகள் தனக்கு வேதனை அளிக்கின்றன என்றும் நாட்டின் இளைஞர்கள் தீய சக்திகளின் கைகளில் சிக்கிக்கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இளைஞர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாகவும் அதே சமயத்தில் இளைஞர்கள் குழப்பமான மனநிலையில் சிக்குவதையோ தேச விரோத சக்திகள் இந்த சூழலை பயன்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதன்மையான நோக்கம் என்று தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். மோடி அரசில் இருக்கின்ற பல அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் இதற்கு முன்பாகவும் எழுந்திருக்கின்றன. ஆனால் பாஜக பொதுவாக அத்தகைய கோரிக்கைகளை புறக்கணித்தபடியே தன்னுடைய அமைச்சர்களுக்கு ஆதரவாக நின்றது குறிப்பிடத்தக்கது. 2014ஆம் ஆண்டு முதல் பிரதமர் மோடி அரசினுடைய அரசியல் செயல்பாட்டை கவனித்தால் அரசியல் அழுத்தத்தால் அமைச்சர்கள் பதவி விலகிய சம்பவங்கள் மிக மிக குறைவு. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் எம்ஜே அக்பர் தவிர தார்மீக பொறுப்பை ஏற்று பதவி விலகிய அமைச்சர்கள் மிக குறைவு என்றே சொல்ல வேண்டும். பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எம்ஜே அக்பர் மீது 20 பெண் ஊடகவியலாளர்கள் பாலியல் புகார் அளித்தனர். இது பாஜகவிற்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கிய நிலையில் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அக்பர் பதவி விலகினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. எப்ஸ்டீன் கோப்பு விவகாரத்துக்கு பிறகு ஹர்தீப் சிங் பூரி பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. விவசாயிகள் போராட்டத்தின் போது நரேந்திர சிங் தோமர் பதவி விலக வேண்டும் என்று கோரப்பட்டது. ரயில் விபத்துக்கு பிறகு அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தன. ஆனால் அவர்கள் யாரும் உடனடியாக பதவி விலகவில்லை. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த அரசு அரசியல் அழுத்தத்திற்கு பணிய தயாராக இல்லை என்பதே தெரிந்ததாக கூறப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இளைஞர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கொண்டாடப்படுகிற நிலையில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தர்மேந்திர பிரதானின் குடும்பத்துக்கு RSS அமைப்புடன் நீண்டகால தொடர்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது. 1984ஆம் ஆண்டு ABVP அமைப்புடன் அவர் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நெருக்கமானவராக தர்மேந்திர பிரதான் கருதப்படுகிறார். இத்தகைய தலைவரை அரசியல் அழுத்தத்தால் பதவியில் இருந்து நீக்குவது அரசுக்கு அரசியல் தோல்வியாக கூட பார்க்கப்படலாம் என்று பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இளைஞர்களுடைய போராட்டம் தற்போது வெற்றி அடைந்திருக்கிற நிலையில் மாணவர்களும் இளைஞர்களும் போராட்ட களத்திலேயே உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.